ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நார்த்தங்காய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதோட சேர்க்குறோம். அதோட சேர்த்துட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுருவோம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுப்போம். இதை மூடி வச்சுப்போம். கட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுப்போம் கொஞ்சம். கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசியில் பெருங்காயப்பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி இது 3 போட்டு இறக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து 1 ஸ்பூன் சேர்த்தோம்னா அது சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, கலவை சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நார்த்தங்காய் வந்து இப்படி நல்லா வெந்து வரணும். இப்படி வெந்து வந்தோடனே நம்ம தேவையான அளவு வத்தல் தூள், எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வத்தல் தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் இது வந்து 3 காய் தான், அதுக்கு தக்கபடி போட்டால் போதும். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், வத்தல் தூள், மல்லித்தூள், பெருங்காயப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இதோட ஒரு 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுவோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். பிடிக்காமல் இருக்க லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ தேவையாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். அப்போ தான் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ லைட்டாக சூடு பண்ணி அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். வதக்கி அந்த பச்சை வாடை போட்டோம், கொத்தமல்லி எல்லா வாடையும் போட்டு அந்த வத்தல் தூள் வாடையெல்லாம் போனோன்னே அப்படியே இறக்கிற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா சுருளை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இது வந்து கலவை சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.